ஜதுஷனா, இப்போ நீங்கள் படிக்க போகிற பாடத்துக்கு என்ன பேர்? 19ஆம் பாடம் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ட் 2. அதாவது ஏற்கனவே நாங்கள் படித்தது ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ட் 1. அது பொசிட்டிவ் ஃபார்ம், அதாவது நேர்முக வாக்கியம். ஆனால் இப்போ நாங்கள் படிக்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ் பார்ட் 2, அதாவது நெகட்டிவ் ஃபார்ம், எதிர்மறை வாக்கியம். அதாவது ஒரு சம்பவம் நிகழ்காலத்தில் செய்வதில்லை என்பதாகும். இப்போ நாங்கள் இந்த சப்ஜெக்டை இரண்டாக பிரிப்போம். ஹி, ஷி, இட்ட ஒருமை என்றும் ஐ, வி, யூ, தே பன்மை என்றும் இரண்டாக பிரிக்கலாம். இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வாக்கியங்களை நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மாற்றும் போது, அதாவது எதிர்மறை வாக்கியமாக மாற்றும் போது ஹி, ஷி, இட்டிற்கு டஸ் நொட்டும் ஐ, வி, யூ, தேக்கு டூ நொட்டும் பயன்படுத்த வேண்டும். இதை நாங்கள் இன்னொரு விதமாக சொல்லப்போனால், சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தால் டஸ் நொட்டும், சப்ஜெக்ட் பன்மையாக அதாவது ஐயோடு சேர்த்து வருமாக இருந்தால் டூ நொட்டும் பயன்படுத்த வேண்டும். அதாவது டூ நோட், டஸ் நோட் என்பதன் பொருள் இல்லை என்பதாகும். ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த டூ நோட், டஸ் நோட்டுக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொல்லானது சாதாரண நிகழ்கால சொல்லாக, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக அமைதல் வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த டூ நோட், டஸ் நோட்டுக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வேர்புக்கு, அதாவது வினைச்சொல்லுக்கு எஸ், இஎஸ், ஐஇஎஸ் பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் ஹெட்லைனை வாசிங்க. ஓகே சார். Here is the negative of the present tense. அதாவது நிகழ்காலத்தின் உடைய எதிர்மறை வாக்கிய வடிவம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. சிங்கியுலர், I do not drink, நான் குடிப்பதில்லை. You do not drink, நீ குடிப்பதில்லை. He does not drink, அவன் குடிப்பதில்லை. She does not drink, அவள் குடிப்பதில்லை. It does not drink, அது குடிப்பதில்லை. Plural, we do not drink, நாங்கள் குடிப்பதில்லை. You do not drink, நீங்கள் குடிப்பதில்லை. They do not drink, அவர்கள் குடிப்பதில்லை. Look at this example. உதாரணத்தை பாருங்கள். The little girl drinks milk. அதாவது சின்ன பெண் பால் குடிக்கின்றாள். இப்போ நாங்கள் இந்த வாக்கியத்தை நெகட்டிவ் ஃபார்மிற்கு மாற்றப் போகின்றோம், அதாவது எதிர்மறை வாக்கியத்திற்கு. இந்த வாக்கியத்தை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றும் போது சப்ஜெக்ட் ஒருமையா அல்லது பன்மையா என்று பார்க்க வேண்டும். ஆகவே சப்ஜெக்ட் ஒருமை என்பதால் டஸ் நாட் பயன்படுத்த வேண்டும். இந்த டஸ் நாட்டிற்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வேர்பிற்கு எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ்ஓ பயன்படுத்தக்கூடாது. சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக அமைய வேண்டும். ஆகையால் ஷீ டஸ் நாட் ட்ரிங்க் காஃபி, அவள் கோப்பி குடிப்பதில்லை. ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவது வாக்கியத்திற்கு வேர்ப் உடன் எஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது வாக்கியத்திற்கு வேர்ப் உடன் எஸ் பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் முதலாவது வாக்கியம் பொசிட்டிவ் சென்டென்ஸ், இரண்டாவது வாக்கியம் நெகட்டிவ் சென்டென்ஸ். அந்த வகையில் த லிட்டில் கேர்ள் ட்ரிங்க்ஸ் மில்க், ஷீ டஸ் நாட் ட்ரிங்க் காஃபி. அதாவது சின்ன பெண் பால் குடிக்கின்றாள், அவள் கோப்பி குடிப்பதில்லை. இப்போ நாங்கள் இரண்டாவது எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஐ லிவ் இன் அ ஹவுஸ், நான் ஒரு வீட்டில் வசிக்கின்றேன். இப்போ நாங்கள் இந்த வாக்கியத்தை நெகட்டிவ் ஃபார்மிற்கு, அதாவது எதிர்மறை வாக்கியத்திற்கு மாற்றப் போகின்றோம். இந்த வாக்கியத்தை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றும் போது சப்ஜெக்ட் ஒருமையா அல்லது பன்மையா என்று பார்க்க வேண்டும். ஆகவே சப்ஜெக்ட் பன்மை, அதாவது நிகழ்காலத்தில் மட்டும் ஐ என்ற சப்ஜெக்ட் பன்மையாக இருக்கின்றபடியால் இதற்கு பக்கத்தில் டூ நோட் பயன்படுத்த வேண்டும். இந்த டூ நோட்டுக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வேர்பிற்கு எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ்ஓ பயன்படுத்தக்கூடாது. சாதாரண சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக அமைய வேண்டும். ஆகையால் ஐ டூ நாட் லிவ் இன் அ பேலஸ், அதாவது நான் ஒரு மாளிகையில் வசிப்பதில்லை. அந்த வகையில் பார்த்தா ஐ லிவ் இன் அ ஹவுஸ், ஐ டூ நாட் லிவ் இன் அ பேலஸ். நான் ஒரு வீட்டில் வசிக்கின்றேன், ஒரு மாளிகையில் வசிப்பதில்லை. இப்போ நாங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம்.
ஒவ்வொருவரும் மிக அவதானமாக கவனிக்க வேண்டும். என்னென்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஐ, வி, யூ, டேக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொல்லுக்கு எஸ், ஐஇஎஸ் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஹீ, ஷி, இட்டுக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொல்லுக்கு எஸ், ஐஇஎஸ் பயன்படுத்த வேண்டும். ஆனால் அந்த வினைச்சொல்லானது ஓ, எக்ஸ், எஸ், சிஹெச் ஆகிய எழுத்துக்களில் முடிவடையுமாக இருந்தால் அந்த வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் இஎஸ் பயன்படுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ கோஸ், அவன் போகின்றான். இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொல்லானது ஓவில் முடிவடைகிறது. ஆகவே நாங்கள் இஎஸ் சேர்த்திருக்கின்றோம். அடுத்த எக்ஸாம்பிள், ஹீ வாஷஸ், அவன் கழுவுகின்றான். இந்த வாக்கியத்தில் வினைச்சொல்லானது எஸ்ஹெச்சில் முடிவடைந்திருக்கின்றது. ஆகையால் நாங்கள் இஎஸ் சேர்த்திருக்கின்றோம். அடுத்த எக்ஸாம்பிள், ஹீ டீச்சர்ஸ், அவன் படிப்பிக்கின்றான். இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொல்லானது சிஹெச்சில் முடிவடைகிறது. ஆகையால் நாங்கள் இஎஸ் சேர்த்திருக்கின்றோம். ஓகே, இப்போ நீங்கள் ஹெட்லைனை வாசித்து முதலாவது எக்ஸசைஸை எப்படி செய்யலாம் என்று சொல்லுங்கள். ஓகே சார். fill in the spaces and make sentences like those above. மேலே தரப்பட்டுள்ள உதாரணங்களைப் போல வாக்கியங்களில் உள்ள இடைவெளிகளை நிரப்பவும். முதலாவது, we sleep at night, we dash in the daytime. we sleep at night என்றால் நாங்கள் இரவில் நித்திரை செய்கின்றோம். இப்போ நாங்கள் இந்த வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்றும் போது வி என்ற சப்ஜெக்ட் பன்மையாக இருப்பதால் டூ நாட் பயன்படுத்த வேண்டும். இந்த டூ நாட்டுக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொல்லானது சாதாரண நிகழ்கால சொல்லாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் பார்த்தா we do not sleep in the daytime, நாங்கள் பகல் நேரத்தில் நித்திரை செய்வதில்லை. இப்போ நாங்கள் இந்த இரண்டு வாக்கியங்களையும் மறுபடியும் சொல்ல போனால், we sleep at night, we do not sleep in the daytime. நாங்கள் இரவில் நித்திரை செய்கின்றோம், பகல் நேரத்தில் நித்திரை செய்வதில்லை. இப்போ நாங்கள் இரண்டாவது எக்ஸசைஸை பார்ப்போம். The soldier rides a horse, he dash a donkey. The soldier rides a horse என்றா படை வீரர் ஒரு குதிரையை ஓட்டுகின்றார். இப்போ நாங்கள் இந்த வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்றும் போது he என்ற சப்ஜெக்ட் ஒருமையாக இருப்பதால் டஸ் நாட் பயன்படுத்த வேண்டும். இந்த டஸ் நாட்டுக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வினைச்சொல்லானது சாதாரண நிகழ்கால சொல்லாக அமைய வேண்டும். அதாவது எஸ், ஐஇஎஸ்ஓ சேர்க்கக்கூடாது. அந்த வகையில் பார்த்தா he does not ride a donkey, அவர் ஒரு கழுதையை ஓட்டுவதில்லை. இப்போ நாங்கள் இந்த இரண்டு வாக்கியங்களையும் மறுபடியும் சொல்ல போனால், the soldier rides a horse, he does not ride a donkey. படை வீரர் ஒரு குதிரையை ஓட்டுகின்றார், அவர் ஒரு கழுதையை ஓட்டுவதில்லை. இப்போ நாங்கள் ஐந்தாவது எக்ஸசைஸை பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்க, மேரி டேஷ் டு ஸ்கூல் எவ்ரி டே, ஷீ டேஷ் கோ டு த சினிமா எவ்ரி டே. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாக்கியத்தில் இருக்கின்ற கோ என்ற வினைச்சொல்லை மேரி என்ற சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போது கோ என்ற வினைச்சொல்லானது ஓவில் முடிவடைகின்றபடியால் நாங்கள் இஎஸ் சேர்க்க வேண்டும். ஆகவே மேரி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. இப்போ இரண்டாவது வாக்கியத்தில் சப்ஜெக்ட் சிங்குலர் என்பதால் நாங்கள் டஸ் நாட் பயன்படுத்த வேண்டும். அந்த டஸ் நாட்டுக்கு பக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வேர்ப் ஆனது சாதாரண நிகழ்கால வினைச்சொல்லாக அமைய வேண்டும். ஆகவே ஷீ டஸ் நாட் கோ டு த சினிமா எவ்ரி டே. இந்த எக்ஸசைஸை மறுபடியும் சொல்ல போனால், மேரி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே, ஷீ டஸ் நாட் கோ டு த சினிமா எவ்ரி டே. அதாவது மேரி ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போகின்றாள், அவள் ஒவ்வொரு நாளும் சினிமாவிற்கு போவதில்லை. ஓகே, இதே மாதிரியே நாங்கள் எல்லா எக்ஸசைஸையும் செய்யலாம். இனி நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.